ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்கான ஒரு உத்தரவை அனுப்பியிருக்கிறேன். நான் சொல்வதை சட்டென கேள். உன் நீண்ட நாள் விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நான் சொல்வதை கேட்பதற்கு, இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்பதற்கு முன் கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிடு. நிச்சயமாக உன் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் இந்த முருகப்பெருமான் தீர்த்து வைப்பேன். சில நேரங்களில் நீ யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள். உன் கடும் சொற்களால் யார் மனதையும் காயப்படுத்தாதே. உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி என் செல்லமே. அதனை குறைத்துக்கொள். கோபத்தை குறைத்து கொண்டால் நீ வாழும் காலம் சில காலம்தான். அதில் நீ நல்ல பேரும் புகழுடன் வாழ்வாய். அந்த சில காலம் வாழ்வதற்கு ஏன் போட்டி பொறாமை? இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு உழட்டாமல் இரு. நல்ல மனநிலையில் எப்போதும் இரு. உன் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். ஆம் செல்லமே, வாழ்க்கை அற்புதமானது. இதை கொண்டாடு. அன்பு என்கிற விசைதான் அனைத்தையும் இயக்குகிறது. உன் வாழ்க்கையை வழக்கம் போல் நகட்டிச் செல்லாமல் சற்று மாற்றித்தான் பாரேன். அனைத்தும் மாறிவிடும். உன் மனம் சஞ்சலப்பட்டு எங்கெங்கோ செல்கிறாய். வாழ்க்கையில் என் நிலை எப்போது மாறும் என்று புலம்புகிறாய். மாறும் என்று முழுமையாக நம்ப வேண்டும். உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்று மட்டும் வருந்தாதே. சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை துளைக்காதே. லட்சியம் என்ற சொல் இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். கவலையும் கண்ணீரும் நிரந்தரம் இல்லை. ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை அன்பாக குறிப்பார். ஆம் செல்லமே, அதை விட புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை. அதே சமயத்தில் எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் உன் பலவீனத்தை காட்டவே கூடாது. ஏனென்றால் நேரம் வந்தால் அவர்களும் உனக்கு எதிரியாக மாறக்கூடும். துன்பம், துயரம், மனக்கவலை வந்தாலும் வேதனைப்படக்கூடாது. கடந்து போன நிகழ்வுகளை நினைத்து கவலைப்படக்கூடாது. இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க துவங்கு. சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. ஆகவே உன் வாழ்வில் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் தரப்போகிறேன். அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் நல்லதொரு மாற்றங்கள் வரும். கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிடு என் செல்லமே. உனக்காக தேடி வரும் அதிர்ஷ்டத்தை இதோ உனக்காக நான் திருப்பி விடுகிறேன். கவலைப்படாதே. அந்த அதிர்ஷ்டத்தை முழுமையாக பயன்படுத்திக்கொள். அதே சமயத்தில் எதையும் திருப்தியுடன் செய். சின்ன சின்ன சந்தோஷங்களை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள். வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள். ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணத்தை தேடாதே. அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா காரணம் கிடைத்துவிடப் போகிறது? ஆகவே யார் என்ன நினைத்தாலும் சரி, நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்து. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானும் கொடுக்கும் அருள்வாக்கு என் செல்லமே. ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை, உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. ஆகவே தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. சின்ன சின்ன சர்க்கல்கள் உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான். புத்துணர்ச்சியோடு இரு. உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறி செல். நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே, நிச்சயமாக நடக்கும். அதுவும் நல்லதாகத்தான் நடக்கும். உனக்கான வாழ்க்கையில் பயப்பட தேவையே இல்லை. இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போலத்தான், அலையும் கடலும் போலத்தான், கண்ணும் ஒளியும் போல என்னிடம் முழுமையாக இணைகிறான். அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆகவே இந்த முருகப்பெருமானின் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது. அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது. என்னை முழுமையாக நம்பு. நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில்
விரைவில் நிகழ்த்தப் போகிறேன். நல்ல செய்தி ஒன்றுக்காக உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியுடன் தயாராக இரு என் செல்லமே. பிடித்தவர்களின் நிராகரிப்பும் அலட்சியமும் வழியை கொடுத்தாலும் அழகிய வாழ்க்கைக்கான வழியையும் அது காட்டுகிறது. அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது. இனி எல்லாமே வெற்றிதான் என் செல்லமே. நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாக அமையும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாக அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய். உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது என் பொறுப்பு. வாழ்க்கையை அடிக்கடி திரும்பிப்பார். நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்த வந்த வழிகளும் நமக்கு நன்மையை நம்பிக்கையை ஊட்டும் என் செல்லமே. ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் மனம் உடைந்து போகாதே. உன் உடைந்த வாழ்வினை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன் கரங்களை இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் இறுக பற்றி காப்பாற்றி வருகிறேன். உடைந்து போன உன் வாழ்வை மிகப்பெரிய காரியங்களுக்காக தயார்படுத்துகிறேன். கலங்க வேண்டாம். தோளில் சுருக்கங்கள் விழுந்தாலும் உள்ளங்கள் சுருக்காமல் ஒருவர் விட்டு கொடுத்து வாழும் அந்த வாழ்க்கையில் ஓர் அழகிய காதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுவே உன் வாழ்க்கைக்கு அது அர்த்தத்தை கற்பிக்கிறது என் செல்லமே. உன் மனம் இப்பொழுது குழப்பத்தில் இருந்து தெளிவாக இல்லை. இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கிறாய். எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அதில் கொஞ்சம் மாறிப்போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கிறாய். இடையில் மாறும் எதை கண்டும் அஞ்சாதே. முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும். இதோ உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கான புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும். நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய். வெற்றி சில முறை தான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய உள்ளது. கவலைப்படாதே. யாம் இருக்க பயமே. நீ வெற்றி பெறுவது உறுதி என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக இரு. இந்த முருகப்பெருமானின் அருளாசியோடு இந்த நல்லதொரு காலை பொழுதை நல்லதொரு பொழுதாக உனக்கு அமைய இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிக்கிறேன். மனதில் சந்தோஷமும் உடலில் ஆரோக்கியமும் இல்லத்தில் செல்வமும் அமைதியும் நிலைத்து இருக்கட்டும். ஆம், எவரையும் திருத்த நினைக்க வேண்டாம். நிச்சயம் தோற்று விடுவாய். காலம் அவர்களை திருத்திவிடும். கவலைப்படாதே என் செல்லமே. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.